யோக நித்ரை. சவாசனால படுத்துக்கலாம். இரு கால்களுக்கும் இடையே ஒரு 1.5 அடி இடைவெளி விட்டு ஃப்ரீயா படுத்துக்கோங்க. இரு கால்களுடைய சுண்டு விரல்களும் தரையில இருக்கிற மாதிரி கால்களை நல்லா தளர்வா வச்சுக்கலாம். உடலை விட்டு கொஞ்சம் இடைவெளியோட கைகளை வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும். தலைப்பகுதி நேரா வச்சுக்கலாம், அல்லது இடது பக்கமோ வலது பக்கமோ உங்களுக்கு எந்த பக்கம் வசதியா இருக்குதோ, தளர்வா இருக்குதோ அந்த பக்கம் சாய்ச்சிக்கோங்க, அல்லது நேரா வச்சுக்கலாம். இயல்பான சுவாசம், ஆழ்ந்த உள் சுவாசம், முழுமையான வெளி சுவாசம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களோட கவனத்தை எடுத்துட்டு வாங்க. வலது கால் கட்டை விரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல். வலது காலின் பாதம், உள்ளங்கால், குதிகால், வலது காலின் மேல் பாதம், மேல் பாதம், கணுக்கால், முழுமையாக வலது பாதம். அடுத்து நமது கவனம் கெண்டைக்காலுக்கு வரட்டும். கெண்டைக்கால் பகுதி, கால், முழங்கால், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, முழுமையாக வலது கால், அடுத்து நமது கவனம் இடது காலுக்கு வரட்டும். இடது கால் கட்டை விரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல். இடது காலின் பாதம், உள்ளங்கால், குதிகால், உள்ளங்கால், குதிகால், காலின் மேல்புறம், இடது காலின் பாதத்தின் மேல்புறம், கணுக்கால், முழுமையாக இடது கால் பாதம், கெண்டைக்கால், முழங்கால், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, முழுமையாக இடது கால். இரு கால்களும் முழுமையாக ஓய்வுடன் இருப்பதை உணரலாம். கால்களில் ஏதேனும் அசைவுகளோ, அசதியோ, அசௌகரியமோ இருக்குமோ இருப்பின் தளர்வு செய்ய சொல்லி மனதளவில் கட்டளை கொடுப்போம். இரு கால்களும் முழுமையான ஓய்வை பெறட்டும். இரு கால்களும் முழுமையான ஓய்வை பெறட்டும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். முழுமையான ஓய்வு. இரு கால்களும் தளர்வோடு இருப்பதை உணர்வோம். அடுத்து நமது கவனம் இடுப்பு பகுதிக்கு வரட்டும். இடுப்பு, ஜனன உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள், அடிவயிற்று பகுதி, தொப்புள் பகுதி, வயிற்றில் ஏற்படும் அசைவுகள்,
சுவாசம் உள்ளெடுக்கும் பொழுது வயிறு நன்கு மேலெழுவதையும், சுவாசம் வெளிவிடும் பொழுது முதுகோடு ஒட்டிச் செல்வதையும் உணரலாம். ஆழ்ந்த உள் சுவாசம், முழுமையான வெளி சுவாசம். ஆழ்ந்த உள் சுவாசம், முழுமையான வெளி சுவாசம். அடுத்து நமது கவனம் நெஞ்சு பகுதிக்கு வரட்டும். சுவாசம் உள்ளெடுக்கும் பொழுது நெஞ்சு பகுதி நன்கு விரிவடைவதையும், சுவாசம் வெளிவிடும் பொழுது சுருங்குவதையும் உணரலாம். அடுத்து நமது கவனம் வலது தோள்பட்டைக்கு வரட்டும். வலது தோள்பட்டை, பின்னங்கை, முழங்கை, முன்னங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, புறங்கை, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், அனைத்து விரல்களும் முழுமையான ஓய்வை பெறட்டும். இடது கைக்கு வரட்டும். இடது கை, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், அனைத்து விரல்களும் முழுமையான ஓய்வை பெறட்டும். அடுத்து நமது கவனம் உள்ளங்கைக்கு வரட்டும். புறங்கை, மணிக்கட்டு, முன்னங்கை, முழங்கை, பின்னங்கை, தோள்பட்டை, முழுமையாக இடது கை. முழு கவனமும் இடது கையின் மேல் இருக்கட்டும். மனதளவில் வலது கை, இடது கை, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி முழுமையாக ஓய்வடையட்டும். ரிலாக்ஸ். அடுத்து நமது கவனம் கழுத்து பகுதிக்கு வரட்டும். கழுத்து பகுதி 4 புறம். முழு கவனமும் கழுத்து பகுதியில் இருக்கட்டும். ரிலாக்ஸ். நமது கழுத்து பகுதி, உடல் பகுதி முழுமையான ஓய்வை பெறட்டும். மனதளவில் தளர்வு செய்ய சொல்லி கட்டளை கொடுப்போம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி முழுமையான ஓய்வை பெறட்டும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், completely relaxed. வயிறு, இடுப்பு, நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி, வலது கை, இடது கை முழுமையாக ஓய்வுடன் இருப்பதை உணரலாம். அடுத்து நமது கவனம் முக பாகங்களுக்கு வரட்டும். தாடை பகுதி, உதடுகளின் தொடு உணர்வு, வலது கன்னம்,
காது, வலது கண், புருவம், நெற்றி பகுதி, இடது கண் புருவம், இடது கண், காது, கன்னம், கண், நாசிப்பகுதி, முழுமையாக முகபாகம் தளர்வடையட்டும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். முழுமையாக அனைத்து முகபாகங்களும் தளர்வடையட்டும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், அனைத்து பாகங்களும் ஓய்வுடன் இருப்பதை உணரலாம். அடுத்து நமது கவனம் தலையின் பின்புறம் உடலிற்கும் யோக விரிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை உணர்வோம். முழு உடலும் தரை மேல் கிடத்தப்பட்டிருப்பதை உணரலாம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. உடலின் பின்புறம் முழுமையும் ஓய்வடையட்டும். ரிலாக்ஸ், 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 அற்புதமான ஓய்வான இந்த நிலையில் நான் சொல்ல வருவதை கற்பனை செய்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு கவனிக்காம ரொம்ப இயல்பா சாதாரணமா உங்க மனதுக்கு என்ன வருதோ அதை கற்பனை செய்ய முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போறோம். அற்புதமான ஒரு சோலைவனம், அற்புதமா இருக்கு. அற்புதமான பூக்கள், மரங்கள் நிறைய பூக்களை சொரிஞ்சு கீழே அப்படியே மெத்த மாதிரி பூக்கள் படர்ந்து இருக்கு. உண்மையான நறுமணம் உங்களை அப்படியே கவர்ந்து கூட்டிட்டு போகுது. காலுக்கு ரொம்ப இதமான பூமாதேவியுடைய அற்புதமான ஒரு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி. ரொம்ப சந்தோஷமா அந்த சுவாசத்தை ரசிச்சு உள்ள போறீங்க. நிறைய பழ மரங்கள், மூலிகை மரங்கள், அந்த இடமே ரொம்ப சக்தி வாய்ந்த இடமா இருக்கு. சந்தோஷமா அதை ரசிக்கிறீங்க. நிறைய பூச்செடிகள், அரளிப்பூ, தெச்சிப்பூ, மல்லிகை, முல்லை, விதவிதமான ரோஜா பூக்கள் ரொம்ப அற்புதமா இயற்கையோடைய அழகோட வாசனையோட ரொம்ப அற்புதமா இருக்கிறத உணர்றீங்க. நிறைய பட்டாம்பூச்சிகள், பூக்கள் இருக்கக்கூடிய தேன் உறிஞ்சுவதற்காக சிட்டுக்குருவிகள், அணிலோட அற்புதமான இசை, குருவிகளின் கீச்சு குரல். ரொம்ப சந்தோஷமா இதையெல்லாம் ரசிக்கிறீங்க. அற்புதமான இந்த இயற்கை. அந்த பகுதியை விட்டு கொஞ்ச தூரத்துல ஒரு மணல் மேடு. அந்த மணல்ல நடந்து போறீங்க. சுகமான அனுபவம். குஷன் மாதிரி அந்த மண் பரப்பு உங்க காலுக்கு இதமான ஒரு சுகத்தை கொடுக்குது. அந்த மண்ணுக்கும் உங்களுடைய பாதத்திற்கும் உள்ள இடையான தொடு உணர்வை உணர்ந்து நடந்து போறீங்க. கொஞ்ச தூரத்துல
அலையோசை, அற்புதமான கடல் அலை ஓசை இசை ரீங்காரமா காதுல கேட்டுட்டே இருக்கு. அற்புதமான உங்க சோலைவனத்துக்கு கை காட்டிட்டு நன்றி சொல்லிட்டு கடலை நோக்கி நீங்க நடந்து போறீங்க. இதமான காலை தென்றல் கிழக்கு பக்கமா சூரியன் உதிக்கும் தருணம். ஒரு இளஞ்சிவப்பு கத்திரிப்பூ கலரோடு அற்புதமான ஒரு சுடர் கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழும்பிட்டு இருக்கு. சூரியோதயம். மெதுவா அந்த சூரியன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறார். அந்த சூரிய கதிர்கள் கடல் மேலப்பட்டு கதிர்களாக எங்கும் பரவி இந்த பூமியை குளிர்விச்சிட்டு இருக்கிறத உணரலாம். அலைகளின் ஓசை, அற்புதமான நுரைகள், சலசலப்பு, ரொம்ப குழந்தை மாதிரி குதூகலமா சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கீங்க. அற்புதமான இந்த கடல் ஓசை அனுபவத்தை தனியா இருந்து ரசிச்சு ருசிக்கிறீங்க. இயல்பான சுவாசம். மெதுவா இந்த கடல் அலையோட மர்ஜ் ஆகி இணைஞ்சு கடலுடைய பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான அந்த விசாலத்தன்மையை உணர்றீங்க. அற்புதமான கடலோட விசாலத்தன்மையை உணர்றீங்க. அற்புதமான கடலோட விசாலத்தன்மையை உணர்றீங்க. அப்படியே மேல உங்களுடைய பார்வை வானத்தை நோக்கி போகுது. அவ்வளவு பறந்து விரிஞ்ச நீல வானம், அற்புதமான மேக கூட்டங்கள் பஞ்சு மெத்தைகளாக நகர்ந்துட்டு இருக்கிறத உணர்றீங்க. ரொம்ப சுகமான அனுபவம். மெதுவா அந்த மணல் பாங்கான இடத்துல இருந்து நம்ம ரிட்டர்ன் வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமது பயணமானது இந்த யோகா மேட்டை நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்குது. உங்களோட உடலை நோக்கி உங்களுடைய கவனம் திரும்புது. மெதுவா உங்களுடைய உடல் பகுதிக்கு வரீங்க. உங்களுடைய வலது கால் முழுமையாக வலது கால், இடது கால் முழுமையாக இடது கால், ரிலாக்ஸ். இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, வலது கை, இடது கை, ஒவ்வொரு பகுதியா நினைவுபடுத்தி பார்க்கலாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பகுதியும் மிகவும் ஓய்வோடு இருப்பதை உணர்வோம். இந்த அற்புதமான நிலையில நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கோம். நமது உடலானது இயற்கையா வரக்கூடிய இந்த பிராண சக்தியால நிரம்பி மிகவும் சந்தோஷமா சக்தியோடு அபரிமிதமான உயிராற்றலோடு இருப்பதை உணரலாம். இந்த அற்புதமான உடல்
ஓய்வோடு இருப்பதை உறுதி செய்வோம். நமது மனமும் ஓய்வுடன் இருப்பதை உறுதி செய்யலாம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், completely relaxed. இயல்பான சுவாசம். இந்த ஓய்வான நிலையில ஒரு மனதில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். நாம் முழு ஆரோக்கியமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த உடலானது கோவிலை போல மிகவும் புனிதமானதை உணர்வோம். இந்த உடலை பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருப்பதை உணரலாம். இந்த உடல் மிகவும் அற்புதமானது, புனிதமானது. இந்த உடலிற்குள் நல்ல விஷயத்தை மட்டுமே அனுப்புவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கலாம். நல்ல உணவுகளையே உண்பேன் என உறுதி எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ். இந்த நல்ல எண்ணத்தோடும் நல்ல அதிர்வலைகளோடும் யோக நித்திரையை நம்ம நிறைவு செய்யலாம். யோக நித்ரையில இருந்தீங்கன்னா நீங்க அதை தொடர்ந்து செய்யலாம். கவனத்தோடு இருக்கிறவங்க மெதுவா இடது பக்கமா ஒரு கழிச்சு படுத்து மெதுவா எழுந்து உட்காரலாம். இரு கைகளையும் நமஸ்கார முத்திரையில வச்சுட்டு சாந்தி மந்திரம் சொல்லலாம். இரு கைகளும் நமஸ்கார ஸ்திதி. ஆழ்ந்த சுவாசம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரு கைகளையும் முதுகு பின்னாடி கட்டிட்டு முன்னாடி குனிஞ்சு உங்களுடைய நெற்றி பூமிக்கு தொட முயற்சி பண்ணுங்க. பூமிக்கு நமஸ்காரம் செய்துட்டு மனதார இந்த அற்புதமான வாழ்க்கைக்கும் அற்புதமான ஞானத்திற்கும் அருள் ஆசிக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். இரு கைகளையும் சூடு பண்ண தேய்ச்சிட்டு கண்கள் மேல வச்சுக்கோங்க. மெதுவா அந்த இருட்டிலேயே கண்கள் திறந்து கைகள் கீழே எடுத்துட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.